வணக்கம். கடவுள் இப்போது எங்கே இருக்கிறார்? வாருங்கள், இது உங்கள் உள்ளங்கையில் நூலகம். பி பாசிட்டிவ் தமிழ். கடவுளுக்கு இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று குணங்குறிகள் கடந்த சொரூப இலக்கணம், மற்றையது குணங்குறிகளோடு சேர்ந்த தடத்த இலக்கணம். முன்னைய காலங்களில் கடவுள் இப்பூமியில் மனிதரோடு மனிதராக வாழ்ந்து வந்தார். அப்போது மனிதர்கள் கடவுளை நேரடியாக சந்தித்து தம்முடைய குறைகளை கேட்டு வரங்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். கடவுளோ ஊரினுடைய ஓர் எல்லையில் மரத்தடியிலே சாதாரண மனிதராக அமர்ந்திருப்பார். விவசாயி ஒருவன் கடவுளை சந்திக்கிறான். தன்னுடைய வயல் நீரின்றி காய்ந்திருக்கின்றது, தனக்கு மழை வேண்டும் என்று கேட்கின்றார். மறுகணம் கடவுள் மழையை கொடுக்கின்றார். சில நேரங்கள் கழித்து இன்னொருவன் ஓடி வருகின்றான். கடவுளே, என்ன செய்து விட்டீர்கள்? நான் ஒரு உப்பு வியாபாரி. நாளை விற்பதற்காக வைத்திருந்த உப்பை வெளியில் காய விட்டிருந்தேன். அவை அனைத்தும் கரைந்து வெள்ளத்தோடு வெள்ளமாகச் சென்று விட்டன என்று கடவுளை குறை கூறினர். மறுநாள் ஒரு சிறுவன் கடவுளை சந்திக்க வந்தான். கடவுளே, நான் பட்டமேற்ற வேண்டும், ஆனாலும் ஊரில் காற்றோ வீசவில்லை. காற்றை பலமாக வீசச் செய்யுங்கள் என்று கடவுளிடம் கேட்டார். அவ்வாறே ஆகட்டும் என்று கடவுள் கூற மரக்கிளைகள் அசைந்து பெருங்காற்று வெளிப்பட்டது. சில நேரங்கள் கழித்து அந்த வழியால் ஒரு முதியவர் வந்தார். கடவுளே, நான் என்னுடைய வாழைக்குலையை விற்பதற்கு சந்தைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இவ்வாறு பேய் காற்று அடித்தால் இந்த வயோதிப பருவத்தில் என்னால் சைக்கிள் ஓட முடியாது. தயவு செய்து இந்த காற்றை நிறுத்துங்கள் என்று. கடவுளுக்கோ ஒரே குழப்பம். ஒவ்வொரு மனிதர்களும் மாறி மாறி குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள். இப்போது கடவுள் அந்த ஊரை விட்டு சற்று தொலைவில் உள்ள குளத்தடியில் அமர்ந்தார். மனிதர்களோ கடவுளை விட்டபாடில்லை. அங்கேயும் சென்று வரங்களை கேட்பதும் மற்றொருவர் சென்று குறைகளை கூறுவதுமாக இருந்தது. இப்படியே கடவுள் ஆறு, மலை, கடல் அனைத்தையும் கடந்து சென்றாலும் மனிதர்களோ கடவுளை விட்டபாடில்லை. ஒருவாறு ஒளித்து தப்பியோடிய கடவுள் பல மைல் நடந்து 7 மலைகள் கடந்து ஓர் மரத்தடியில் வந்து உட்கார்ந்தார். நிமிர்ந்து பார்த்தார். அங்கேயும் ஒரு உருவம் தெரிந்தது. என்ன, மனிதன் இங்கேயும் வந்துவிட்டானா என்று கடவுள் ஆச்சரியப்பட்டார். அப்போது ஒரு குரல், கடவுளே, நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். நான் ஒரு முனிவன். இந்த இடத்தில் நீண்ட காலமாக இருக்கின்றேன். இந்த இடத்துக்கு இதுவரை எந்த மனிதரும் வந்ததில்லை என்று நினைக்காதீர்கள். மனிதர்கள் இங்கேயும் வந்து விடுவார்கள். நீங்கள் எங்கு கடந்து சென்றாலும் மனிதர்கள் அங்கு வந்து விடுவார்கள். நீங்கள் நீரினுள், நிலத்தினுள், எதனுள் சென்றாலும் அங்கும் மனிதர்கள் தேடி வந்து விடுவார்கள். இதுவரையில் மனிதன் கடந்தும் உள்ளேயும் வர முடியாத ஒரே ஒரு இடம்தான் இருக்கின்றது. நீங்கள் அங்கே சென்று இருந்து விடுங்கள் என்று முனிவர் கடவுளிடம் கூறினார். கடவுளுக்கோ ஆச்சரியம். இந்த மனிதனுக்கு தெரியாத இடம் என்று ஒன்று இருக்கிறதா என்று முனிவரிடம் கேட்டார். அப்போது சிரித்த முனிவர், இந்த மனிதன் இதுவரையில் வெளியில் எல்லா இடங்களையும் தேடி கண்டுபிடித்திருந்தாலும் இதுவரையில் தன்னைத்தான் அவன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. எனவே நீங்கள் இன்றிலிருந்து ஒவ்வொரு மனிதர்களினுள்ளும் சென்று விடுங்கள். கடந்த நிலை போதும், இனி உள்ளே சென்று இருந்து விடுங்கள் என்று கூறினர். அன்றிலிருந்து கடவுள் ஒவ்வொரு மனிதருள்ளும் சென்று மறைந்து விட்டார். அன்றிலிருந்து மனிதன் இன்று வரை கடவுளை தேடிக்கொண்டே இருக்கின்றான். ஆனால் கடவுளோ அவனுள்ளேயே இருந்து விட்டார். இந்த கதை உங்களுக்கு எதனை வலியுறுத்துகின்றது என்றால், உங்கள் ஒவ்வொருவருள்ளும் கடவுள் இருக்கின்றார். ஆகவே நீங்கள் அனைவரும் உங்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும். உங்களை மனம் நோகாது பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறே உங்களை சுற்றியிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுள்ளும் கடவுள் இருக்கின்றார். அவர்களையும் ஒருபோதும் துன்பப்படுத்தக்கூடாது. சந்தோஷத்திலேயே உண்மையான சந்தோஷம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதுதான். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நேசியுங்கள். உங்களை சுற்றியிருக்கின்ற மனிதர்களை நேசியுங்கள். அவ்வாறு நேசித்தால் நீங்கள் கடவுளை நேசித்ததற்கு சமனாக இருக்கும்.
எனவே கடவுள் வெளியே வேறு எங்கேயும் இல்லை. உங்களோடும் உங்களை சுற்றியிருப்பவரோடும் தான் கடவுள் இருக்கின்றார். எனவே எம்மை நேசிப்போம், எம்மை சுற்றியுள்ள அனைத்து மனிதர்களையும் நேசிப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.